என்னோட டாப் 3 ஹேர் கேர் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோம்பிங் யோர் ஹேர். ஸ்கூல் போற பிள்ளைங்களா காலையில போட்ட ஜடையை அடுத்த நாள் காலையில தான் நம்ம எடுத்து திருப்பி ஜடை போடுறோம். சோ அந்த மாதிரி இல்லாம டெய்லி காலையிலயும் சரி நைட்டும் சரி நம்ம வேர்ல இருந்து கீழே வரைக்கும் லைட்டா கோம் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மேல அண்ட் நல்லா ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து மைல்டா கோம் பண்ணுங்க. எப்பவுமே வந்துட்டு லைட்டா இப்படி சொரிஞ்சு பார்க்கும்போது லைட்டா கிரீஸியாவோ இல்ல நெயிலுக்கு நடுவுல ஒரு சின்ன அழுக்கோ அப்படி படிஞ்சதுன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரிப்பீட்டடா ஹேரை நான் ஆயில் பண்ணி வாஷ் பண்ணிடுவேன். அந்த கிரீஸ் வந்துட்டு தங்கறக்கே விட மாட்டோம். இன்டர்னல் ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஹேருக்குன்னு கொடுக்குற ஒரு மெயின் கேர் வந்துட்டு முதல் விஷயம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். ஸ்நாக்கா வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ்ல ட்ரை கிரேப்ஸ் வச்சுப்பேன். சோ ஃப்ரீயா இருக்கும்போது எப்பவுமே இந்த ஸ்வீட் கிரேவிங் வரும்போது அந்த ட்ரை கிரேப்ஸ் எடுத்து ஒரு 4 வாயில போட்டேன்னா ஹேருக்கும் பயங்கர நியூட்ரிஷியஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரொக்கோலி கிரீன் கலர்ல இருக்க எல்லா கீரைகளும் வந்துட்டு ஹேர் ரொம்ப டென்ஸா வச்சுக்கிறதுக்கு உதவும். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்துட்டு கீழே சைட்ல இருக்கிற லிங்க்ல கூட நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.